வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றி, அந்த ஆலயத்தில் நடக்கின்ற, குறிப்பாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கின்ற கும்பாபிஷேகத்தை பற்றி இன்னைக்கு நம்ம விரிவா பேச போறோம், பார்க்க போறோம். ஏப்ரல் மாசம் 2025 வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு மகா கும்பாபிஷேகம். உத்தரகோச மங்கை மங்களாம்பிகை சமேத மங்களநாதர் அங்கே அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டு தலைமுறை தலைமுறையாக இருக்கின்ற சாப கோப தோஷத்தை நீக்கி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் தன்னுடைய அருளை, தன்னுடைய ஆசிகளை, தன்னுடைய அன்பை வாரி வாரி வழங்குகின்ற சிவனுடைய முதன்மை ஸ்தலமாக கருதப்படுகின்ற உத்திரகோச மங்கை என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலத்தை பற்றி, அதற்கு நடக்கின்ற கும்பாபிஷேகத்தை பற்றி இன்று நாம் விரிவாக காண்போம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்ம தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஆலயங்கள் அப்படிங்கிறது நிறைய சிறப்பு வாய்ந்த ஆலயங்கள் நிறைய இருக்கும். அதுல நம்ம இப்ப பேச போற ஆலயம் பாத்தீங்கன்னா, ஆலயங்களிலேயே, அதாவது இந்த தமிழ்நாட்டுல, இந்த புண்ணிய பூமியில, இந்த இதுல நம்ம உலகத்திலேன்னு வச்சுக்கலாமே, புண்ணிய பூமியில நம்ம தமிழகத்துல முதல்ல தோன்றிய ஆலயமாகவே கருதப்படுகின்ற ஆலயம் உத்தரகோச மங்கை. மண் முந்தியோ மங்கை முந்தியோ, மங்கை உத்திரகோச மங்கை. மண் முந்தியோ மங்கை முந்தியோ, மண் முன்னாடி தோன்றுச்சா இல்ல உத்திரகோச மங்கை முன்னாடி தோன்றுச்சா? எப்படி பாருங்க. அப்போ எவ்வளவு ஆதி காலத்து கோயில், ராமாயணத்திற்கு முந்தைய கோயில்னு கூட சொல்லப்படுது. அந்த ராமாயணத்தில் கதாபாத்திரத்துல பாத்தீங்கன்னா, ராவணன் கதாபாத்திரம் நம்ம மறக்க முடியாது. கதாபாத்திரம் கூட வாழ்ந்தவர்கள்னு சொல்லலாம். அந்த ராவணன் தனக்கு மனம் முடிய வேண்டி மங்களநாதரை வழிபட்டு மங்களத்திற்குடைய அந்த ஆசீர்வாதம் கிடைத்ததால், மங்களம்னா திருமணத்துக்கான மங்கள சுப மங்களத்துக்கான ஆசீர்வாதம் கிடைத்ததால், அவர் வழிபட்டதால் மங்களநாதர் என்ற ஒரு பெயரும் அம்பிகை மங்களாம்பிகை என்ற பெயரும் அங்கே இருப்பதாக ஒரு செவிவழி செய்தி. மீண்டும் அவருக்கு ஒரு புத்திர பாக்கியமும் அந்த ஈசனையே வணங்கி கிடைக்கப்பெற்றதாகவும் ஐதீகம். நவ கிரகங்களுக்கு அறியப்படாததற்கு முன்பே இது வந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் 9 கோள்கள் இருக்கும். ஆனா அங்க சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கு மட்டுமே பிரதானம். உத்தரகோச மங்கை வேற கோள்கள் அங்க அறியப்படலை. அப்ப எவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமா இருக்குன்னு பாருங்க. மாணிக்க வாசகருக்கு அதனோட இருந்த அந்த அடியார்களுக்கெல்லாம் 1000 அடியார்களுக்கு காட்சி கொடுத்து, தீப்பிழம்பாக காட்சி கொடுத்து, அதுல இருந்து உருவமாக அந்த உத்தரகோச மங்கையிலே சிவபெருமான் அத்தனை அடியார்களுக்கும் காட்சி கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. இளந்தை காடு, இளந்தை மரங்களாக இருந்த இடம். இன்னைக்கும் அங்க ஸ்தல விருட்சம் இளந்தை மரம் தான். 3000 வருடம் பழமையான இளந்தை மரம் இருக்கு. நடராஜர், மரகத நடராஜர் இருக்காரு. மார்கழி மாசத்தில் நடைபெறுகின்ற அந்த மார்கழியிலே நடராஜருக்கு செய்யக்கூடிய அந்த திருமஞ்சன அபிஷேகத்திற்கு அந்த ஒரு நாள் மட்டும் அந்த சந்தன காப்பு களையப்பட்டு அந்த முழு திருமேனியிலும் காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. தலைமுறை தலைமுறையாக ஒருவர் சாபங்கள், தோஷங்கள், கோபங்கள், பிரச்சனைகள் இப்படி எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரே ஒரு முறை உத்தரகோச மங்கையை கால் மிதிச்சுட்டு வந்தா, அந்த இடத்துல நம்ம காலடி பட்டுட்டு வந்தாலே நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் களையப்படுவதாக சொல்லப்படுகிறது. உத்தரகோச மங்கை அதான் மண் முந்தியோ மங்கை முந்தியோன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான உத்தரகோச மங்கை ஆலயத்திற்கு வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதி 4/4/2025 வெள்ளிக்கிழமை 9:30 மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. உலகெங்கும் வியாபித்திருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த செய்தியை நான் கொடுக்கணும்னு எனக்கு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. ஒரு முக்கியமான தமிழகத்தின் முக்கிய நபர் கூப்பிட்டு, இந்த மாதிரி உத்தரகோச மங்கையினுடைய கோயில் ஆலயம் கும்பாபிஷேகம் நடக்குது, ஏன் நீங்க உங்க சேனல்ல நீங்க பேசுங்க, கண்டிப்பா இந்த சேனல்ல நீங்க பேசுறது மூலியமா
சிவனுடைய ஆசீர்வாதம் உலக மக்களுக்கெல்லாம் போய் சேரணும். நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உத்தரகோச மங்கை எங்க இருக்குன்னா, ராமநாதபுரத்துல இருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையிலே இந்த உத்தரகோச மங்கை இருக்கிறது. பாருங்க, இந்த உத்தரகோச மங்கைக்கு முன்னாடி திருங்கிற ஒரு அற்புதமான ஒரு அடைமொழி வருது. அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு, ஏற்கனவே பொதுவாகவே ஒரு கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்டோம்னா நம்ம தோஷங்கள், பிணிகள், கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும். தலைமுறை தலைமுறையாக இருக்கின்ற சாபங்கள் கூட நீங்கும். கும்பாபிஷேகம் காண்பது கோடி புண்ணியம், கோடி தோஷ நிவர்த்தி, இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது கும்பாபிஷேகம் நாம் காணும் பொழுது. ஆனா ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தை நாம் காணும் போது நம்மளுடைய லைஃப் எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். அப்படி திரு உத்தரகோச மங்கை ஆலயத்தினுடைய மங்களாம்பிகை சமேத மங்களநாதருடைய ஆலயத்தில் நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேக திருவிழா மிக விமர்சையாக 15 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெறுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது. ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, ராமநாதபுரம், அங்க இருக்கு இந்த உத்தரகோச மங்கை, திரு உத்தரகோச மங்கை. பக்கத்திலேயே வாராகியும் இருக்காங்க. அந்த உத்தரகோச மங்கை ஆலயத்தை பத்தி பேசிக்கிட்டே போல, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆலயங்கள், அவ்வளவு விஷயங்கள் அங்க நடக்குது. தாளம்பூக்கு எந்த பூஜையிலையும் நம்ம இறைவனுக்கு சமர்ப்பிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட தாளம்பூ இரவு நேர பூஜையில் அங்கு இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. தாளம்பூவிற்கு தோஷத்தை நீக்கி இறைவன் ஏற்றுக்கொண்ட ஸ்தலமாக அது போற்றப்படுகிறது. ஒரு பூ செஞ்ச சின்ன தவறு, அது ரிலேட்டடா சொல்லப்பட்ட ஒரு பொய்க்கு விமோச்சனம் கொடுத்து அது சரி பண்ணக்கூடிய ஆலயமாக அங்க இருந்திருக்கு. அப்படின்னா நம்ம மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலையோ, அறிந்தோ அறியாமலையோ பொய் பேசியிருக்கலாம், தவறுகள் செய்திருக்கலாம், முன்ஜென்ம கர்ம வினைகளோ அல்லது பாவங்களாலோ ஏதாவது ஒரு தொந்தரவுகளால நம்ம ஆட்கொள்ளப்பட்டிருக்கலாம். அதன் அடிப்படையிலே நமக்கு சில கஷ்டங்களும் நெருக்கடிகளும் வாழ்விலே வரலாம். இதையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக திரு உத்தரகோச மங்கை விளங்குகிறது என்றால் அது மிகையே அல்ல. மெய்யன்பர்கள், பக்த கோடிகள், தமிழக மக்கள், மகளிர் மற்றும் குழந்தை செல்வங்கள் அனைவருக்காகவும் தான் இந்த பதிவு. உங்களுக்கு நேரம் கிடைச்சா நேரம் ஒதுக்கி திரு உத்தரகோச மங்கையிலே நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேக விழாவிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு உங்கள் தலைமுறையாக இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்வில் மீண்டும் மீண்டும் ஒரு வெளிச்சத்தை நோக்கிய பயணமாக அந்த இடம் உங்களுக்கு வரமளிக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக திரு உத்தரகோச மங்கையிலே நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேக விழாவிலே நீங்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் மித்ரா டிவி சார்பாக, வராகி ஜோதிடத்தின் சார்பாக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் உங்களை நான் அன்போடு அந்த விழாவிற்கு அழைக்கிறேன். நிச்சயமாக இறைவனின், ஈசனின் பேரருள் உங்கள் இல்லங்களில் ஆசீர்வாதமாய் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். உத்தரகோச மங்கையிலே இருக்கின்ற மங்களாம்பிகை சமேத மங்களநாதனுடைய அந்த ஆசீர்வாதம் வருகின்ற அத்துணை மக்களுக்கும் உரித்தாக கிடைக்கட்டும். மீண்டும் சொல்கிறேன், தலைமுறை தலைமுறையாய் தொடர்கின்ற சாப கோப தோஷங்கள், குறிப்பா திருமண தடை. நான் திருமணமே நடக்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைக்காதா, சுபமங்கலமா ஒரு விஷயம் நடந்துராதான்னா மங்களநாதர் தான், மங்களாம்பிகை தான். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். கும்பாபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசிகளை வழங்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க. தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.